நிறைய கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு சூப்பரான காரக்குழம்பு. அதுக்கு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கப் சின்ன வெங்காயம் கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போதுமே காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்னா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக லேசாக வதங்கி வரும் பொழுது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. மூடி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தப்ப இப்போ இதில் கத்தரிக்காய் 5-6 கத்தரிக்காய், நிறைய கத்தரிக்காய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கத்தரிக்காய் நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு மேலே உள்ள அந்த தோலாக இருக்கட்டும், கத்தரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக இப்போவே வந்து நிறம் மாறி நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி எடுங்க. அப்போ தான் அந்த கத்தரிக்காய் அந்த குழம்புல சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூடி வச்சு ஒரு 5-7-8 நிமிஷம் கூட நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நீங்கள் மற்ற காய்கறிகள், வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி கத்தரிக்காய் இந்த சின்ன வெங்காயம் மட்டும் மெயினாக அதிகமாக சேர்த்து செய்வேன். என்னுடைய ஃபேவரட் இது. இப்போ பாருங்கள், கத்தரிக்காய் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே சேர்த்து ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நம்ம ரீசெண்ட் vlogல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பவுடர் தான் சேர்க்குறேன். ஒரே பவுடர். இதிலேயே மிளகாய், மஞ்சள், மல்லி, சீரகம், சோம்பு இப்படி எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து புளிக்கரைச்சல் கொஞ்சம் சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீர் அண்ட் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, உரைப்பு, புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. உங்கள்கிட்ட இந்த மசாலா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான திக்னஸோட கொஞ்சம் இலகலாக இருக்கட்டும். அப்போ தான் குக் ஆகி வரும்போது சரியான பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆனதும் ஒரு குறைவான தீயில வச்சு அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் இந்த குழம்பு சரியான பதத்தில் வரும். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுடைய கத்தரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குறைவான தீயில வச்சு நம்ம குக் பண்ணனால கத்தரிக்காய் நல்லா சாஃப்டாகி வரும். அந்த உப்பு, உரைப்பு, புளிப்பெல்லாமே சேர்ந்து கொஞ்சம் திக்காகவே இருக்குது. என்னுடைய ஃபேவரட் இது. சூடான சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இலகலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் குழம்பு வந்து. பட் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொஞ்சம் திக்காக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு பற்கள் சேர்க்கல. அதிகமாக வெங்காயம், கத்தரிக்காய் மட்டுமே மெயினாக அதிகமாக சேர்த்து செய்கிற மெத்தட். விருப்பப்பட்ட பூண்டு பற்கள் கூட நீங்கள் 10-15 பூண்டு பற்கள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. காரக்குழம்பு அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கத்தரிக்காய் அதிகமாக போட்டு செய்கிற மெத்தட் அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.